எப்படி இது சாத்தியமாகும்? 1 பிஹெச்கே வீடு 19 லட்சத்துக்கு கோயம்புத்தூர்ல. இப்போ ஒரு ட்ரீம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு காமன் டைலரோட பிள்ளையா இருக்கும்போது என்னோட விஷன் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், நல்ல லைஃப்பில் சூப்பராக இருக்கணும். இப்போ இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன வேணும் எனக்கு? அந்த வீடு நம்ம சைட்டை சுற்றி ஃப்ரண்ட்டில் வந்து ஃபேஸ் 1 போட்டாச்சு, ஃபேஸ் 2 போட்டாச்சு. அங்கே வீடுங்க இருக்குது. ஆல்ரெடி அங்கே ஒரு 60-70 வீடுங்க இருக்குது. இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 1.25 சென்ட், அதாவது 800 ஸ்கொயர் ஃபீட்டில் 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 பிஹெச்கே வீடு கட்டித்தரேன். பேங்க் லோன் எல்லா பேங்க்லையும் அப்ரூவ். ஓகே. ஸோ பேங்க் லோன் ஈஸியாக கிடச்சிரும். அந்த ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களோட அக்கௌண்ட் எந்த சேலரியில் கிரெடிட் ஆகுதோ அவங்க ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேங்க்ஸுங்க நாமளே, அதாவது கஸ்டமர் வந்து எங்கேயுமே சுத்த தேவையில்லை. சைட்டை பார்த்தாங்களா, புக்கிங் அமௌண்ட்டுன்னு ஒரு 50,000 1 லேக் வீடானா 1 லேக் புக்கிங் அமௌண்ட் கட்டுறாங்களா, அக்ரிமெண்ட்டு. நான் வந்து 105 பிளாட்டு கஸ்டமருக்கு விற்றுருக்கேன். என்னோட ப்ராஃபிட்னு ஒரு மார்ஜின் இருக்கும். எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா ப்ராஃபிட். இந்த 30 லட்ச ரூபா ப்ராஃபிட் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா அந்த மாதத்துக்கு இருந்தால் போதும்னு நான் எடுத்துக்கிறேன். 100 சேலும் ஆயிருக்கு. அதில் என்னோட ப்ராஃபிட்டில் நான் 10 பேருக்கு ஃப்ரீயாக தரேன். இதில் என்ன இருக்குது? மனசு தானே இதுக்கு எல்லாம் காரணம். நம்ம இன்றைக்கி பணம்னு சொல்கிறோம். பணத்தை தாண்டி அன்பு தான் எல்லாம். இப்போது கோயம்புத்தூரில் ஒரு வீடு ஜென்ரலாகவே டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வீடு வந்து ரெண்ட்டுக்குன்னு நான் இப்போ சொல்கிற ஏரியாவில் 15,000 rupees ரெண்ட். டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன். இப்போ நான் உங்களுக்கு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் என்ன எவ்வளோ ரேட்டில் தரேன்னா 30 lakhs தரேன். நீங்கள் 30 lakhs என்னும்போது குறைஞ்சது 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் டவுன் பேமெண்ட் வச்சிருப்பீங்க. மிச்சம் ஒரு 20 லட்ச ரூபா இல்லை 18 லட்ச ரூபா லோன் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இஎம்ஐ நீங்கள் எவ்வளோ வரனா 15,000 தான் வரும். நீங்கள் ஒருத்தர் வாடகை வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு 15,000 ரூபாய் வாடகை கட்டிட்டு இருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸில். அதை வந்து இஎம்ஐயாக போட்டுக்கோங்கன்றேன். ரியல் எஸ்டேட் மிஸ்டர் ஆனந்தன்னு சொன்ன உடனே எனக்கு உங்களுடைய வாழ்க்கை பயணம் இது எல்லாமே பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். அதே போல் ரீசெண்டாக உங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று எதர்ச்சியாக பார்த்தேன் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில். அது இன்னொரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்தது. அதுதான் இந்த நேர்காணலுக்கான முதல் விஷயமே. கோயம்புத்தூர் சிட்டியில் 19 லட்சத்துக்கு 1 பிஹெச்கேல ஒரு வீடு சொல்கிறீங்க, 30 லட்சத்தில் 2 பிஹெச்கேக்கு வீடுன்னு சொல்கிறீங்க. விளையாடுறீங்களா அப்படின்னு தான் கேட்க தோணுது. எப்படி இது சாத்தியமாகும்? 1 பிஹெச்கே வீடு 19 லட்சத்துக்கு கோயம்புத்தூரில்? அது ஒன்றும் இல்லைங்க தம்பி. இப்போது நிறைய பேர் அதுதான் என்ன கேள்வி கேட்பாங்க, எப்படி 19 லட்சத்துக்கு கொடுக்குறீங்க, எப்படி 30 லட்ச ரூபா கொடுக்குறீங்க? இப்போது காமனாகவே மார்க்கெட்டில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கும். சரி. இப்போ ஜென்ரலாக போய் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 2000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2500 2700 வாங்க. நிறைய பேர் பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக ஒரு மேஸ்திரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். அந்த ஒரு மேஸ்திரி ஒரு வீடு கட்டுறாருன்னா அவர் தனக்கு அந்த வீடு கட்டும்போது அதுக்குண்டான லாபத்தை ஒரு 3 லட்ச ரூபா இல்லை 4 லட்ச ரூபா ப்ராஃபிட்டோட தான் பண்ணுவார். ஆமாம். இப்போது இதில் ஒன்றும் நான் கம்மின்னு ஒன்றும் இதில் எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கே புரியல. ஏன்னா எங்களுக்கு இப்போ ஒரு நார்மலாக ஒரு வீடு கட்டணுமாவே மினிமம் அது 20லேருந்து 30 லட்சம், நான் சொல்கிறது ஒரு மினிமம் கட்டினாவே அவ்வளோ ஆகிடும். நான் தரேன் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா டபுள் பெட்ரூமுக்கு வச்சுக்கோங்க. நான் 700 ஸ்கொயர் ஃபீட்டில் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கட்டித்தரேன். இப்போது 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஜென்ரலாக வந்து 2500 rupees கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் சொல்லுவாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக எவ்வளோ செலவாகும்னா 2000 ரூபா தான் செலவாகும். ஓகேங்களா? ஸோ அது வந்து 300 to 400 500 ப்ராஃபிட் வைப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ப்ராஃபிட் தேவையில்லைன்றேன். லேண்ட் விற்கும் போது ஒரு ப்ராஃபிட் வச்சுருக்கேன் நான். புரியுதுங்களா? எனக்கு அந்த காஸ்டிங் போதும். 700 ஸ்கொயர் ஃபீட்டு சிம்பிளான கேல்குலேஷன். 700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா 700 into 2000 கேல்குலேட் பண்ணிங்கன்னா 14 lakhs. லேண்டு காஸ்ட் வந்து 16 lakhs கிட்ட வருது. என்னென்னா நான் எப்போதுமே இங்கே மார்க்கெட்டை வந்து ஒரு ஷேரை வந்து உடைக்குவேன். அது எப்படின்னு இங்கே இன்றைக்கி ஓப்பனாக அடித்து சொல்கிறேன். இப்போ லேண்ட் உங்கள் பேரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தான் லேண்ட் ஓனர், கோயம்புத்தூரில் நீங்கள் தான் லேண்ட் ஓனர்னு வச்சுக்கோங்க. உங்கள் பேரில் இருக்கிற சொத்து ஒரு 10 acres இருக்குது. 10 acres நான் அவுட்ரைட் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், மொத்தமாக விலை கொடுத்து வாங்க மாட்டேன். உங்கள் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவேன். ஒரு அமௌண்ட் சம் அமௌண்ட் 1 CR 2 CR எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போட்டுருவேன். ஏன்னா இப்போ நான் உங்ககிட்டேருந்து என் பேரில் நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக செட்டில் பண்ணணும். ஃபுல்லாக செட்டில் பண்ணும்போது எனக்கு நான் என் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது 9% ஸ்டாம்ப் டியூட்டி காஸ்ட் வரும் கவர்மெண்ட்டுக்கு. நான் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். அதை தாண்டி நான் கஸ்டமருக்கு சேல் பண்ணும்போது அதுக்கு ஒரு 18% ஜிஎஸ்டியோ டேக்ஸோ எல்லாமே வரும். இதை நான் என்ன பண்ணுறேன், உங்கள் பேர்லேயே லேண்டு வச்சுக்கிறேன். நான் உங்கள் கூட மார்க்கெட்டிங் அக்ரிமெண்ட் ஒரு 10 months போடுறேன், ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றேன். நான் என்ன பண்ணுறேன், உங்கள்கிட்டயே பேமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கே கிளியர் பண்ணிட்டு நான் கஸ்டமர்ஸ்க்கு அந்த எனக்கு 9% காஸ்ட்டை சேவ் பண்ணுறேன், ஸ்டாம்ப் டியூட்டி காஸ்ட்டை. அப்புறம் 30% டேக்ஸை சேவ் பண்ணுறேன். சேவ்னா சேவ் கிடையாது, நான் ஆஸ் எ புரோக்கராக இங்கே வந்து ஒரு மீடியேட்டராக இருக்கேன், நான் ஒரு மார்க்கெட்டராக இருக்கேன். ஐ எம் நாட் ஷோயிங் மை செல்ஃப் as அன் பில்டர். ஸோ இங்கே ஒரு மார்க்கெட்டராக நான் அந்த ப்ராஜெக்டை ப்ரொமோட் பண்ணுறேன். நீங்கள் தான் லேண்ட் ஓனர், அது நான் ப்ரொமோட்டர்னு கொண்டு வரேன். ஓகே ஓகே. ஸோ அப்போ எனக்கு அங்கே 20-30% சேவ் ஆகுது. சரி சரி. ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் பெருசாக ப்ராஃபிட் பார்க்குறது இல்லை. இதில் எப்படி நான் வந்து குறைச்செல்லாம் கொடுக்கல, இருக்கிற மார்க்கெட்டுக்கு என்ன இருக்க தான் கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதோட்டு என்னால் ரேட் குறைச்சி கொடுக்க முடியும். இவ்வளோதான். ஓகே. இப்போ 1 BHK வீடுனா அது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? 1 BHKக்கு 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. ஓகே.
பில்டப் ஏரியா வந்து 400 ஸ்கொயர் ஃபீட். சரி. ஸோ அப்போது உங்களுக்கு அந்த காஸ்டிங் டேலி ஆகிடும். ம். ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி குறைச்சிருவாங்களா நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது கூட நான் சிம்பிளாக சொல்வேன், கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி குறைக்கவே மாட்டோம். அக்னி, அதாவது பிராண்டட் அக்னி, ஏஆர்எஸ் இந்த மாதிரி ஸ்டீல்ஸ் தான் போடுவோம். டைல்ஸும் பிராண்டட் டைல்ஸ், சிங்க்கு, டாய்லெட்ஸ், இது பேரிவேரு, ஃபினோலெக்ஸ் பைப்பு, ப்ளம்பிங் உண்டான எல்லா விதமும் பிராண்டட் தான் போடுறோம். இன்றைக்கி 2000 ரூபாய்க்கு கம்ஃபர்டபுளான ஒரு டீசன்ட் சூப்பர் பிராண்டில் பண்ணலாம் தம்பி. ஓகே ஓகே ஓகே. அதை நான் 2000 ரூபாய்க்கு பண்ணிவிட்டு, இப்போது உதாரணம் இப்போ 8 லட்ச ரூபா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஆகுது, நான் குறைஞ்சது 3 லட்ச ரூபா அது மேலே லாபம் வைப்பேன். இதுதான் ஆக்சுவலாக ரூல். இப்போ நான் அந்த ப்ராஃபிட் வானா நான் கஸ்டமர்ஸ்க்கு பண்ணுறேன், எனக்கு லேண்டில் என்னோட மார்ஜின் எடுத்துக்கிறேன். சரி சரி. ஸோ இப்போ நான் என்ன காஸ்டிங் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தனோ 9% ப்ளஸ் ஒரு 30%, அது டோட்டல் காஸ்டிங் டேக்ஸு, நான் மார்க்கெட்டராக உள்ளே வரும்போது எனக்கு அது சேவ் ஆகுது. எல்லாருமே இப்படி தான் பண்ணலாம். ஆனால் இங்கே என்னென்னா ரியல் எஸ்டேட் டேர்ம்ஸில் மாறிடுறாங்க. ஸோ என்கிட்ட மாஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நான் வந்து லீகலும் 40 இயர்ஸ் லீகல் பக்காவாக வச்சுருப்பேன். எனக்கு பெருசாக காசு மேலே கிரேஸ் இல்லை. இருந்தது இப்போது ஒரு ட்ரீம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு காமன் டைலரோட பிள்ளையாக இருக்கும்போது என்னோடய விஷன் என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், நல்ல லைஃப்பில் சூப்பராக இருக்கணும். இப்போ இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன வேணும் எனக்கு? ஒரு வீடுன்றது ஒரு 3-4 ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கோம், ப்ளஸ் அங்கங்கே சைட்டுங்க வச்சுருக்கோம். அதுக்கு மேலே எனக்கு காசு, எஸ் மார்ஜின் தேவை. அதுக்குன்னு நான் லாபம் இல்லாமல் பண்ணேன்னு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். லாபம் இருக்குது, ஆனால் அதிகமான லாபம் இல்லை. ஸோ அந்த மார்ஜின் 10 to 20% ப்ராஃபிட்டில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஐம் ரெடி. ஏன்னா என்னோடய ஸ்டாஃப்ஸுங்க இருக்காங்க, டீம் இருக்காங்க, அவங்களுக்கு சேலரி, ஆஃபீஸ் ரெண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு, இது எல்லாமே எனக்கு ஒரு மார்ஜின் தேவை. எனக்கு ஒரு மார்ஜின் நான் எடுத்துக்கிறேன். சரி சரி ஓகே. சரி, வழக்கமாக இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த ரியல் எஸ்டேட்டை இவ்வளோ பெரிய ஸ்கொயர் ஃபீட் இடம்னு சொன்ன உடனே பாதி பேர் இதை ஸ்கேம்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று வந்து இவங்க ரொம்ப சிட்டிக்கு சென்டர்னு சொல்லுவாங்க, பார்த்தா எங்கேயோ எடுத்துகிட்டு போய் போட்டிருப்பாங்க. இது இடத்த ஃபஸ்ட்டு கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ கோயம்புத்தூர்னு சொன்னால் கூட இவர் மெயின்லேயே கொடுத்துட போகிறாரு, இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாருன்னா இவர் எங்கேயோ போய் உள்ளே எடுத்துகிட்டு போய் போட்டுருவார் போல் நம்மளை, அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக சொல்லுங்களேன். இப்போ கோயம்புத்தூர்னா அது ஹார்ட் ஆஃப் த சிட்டியா இல்லை கரெக்டாக எந்த இடம்னு சொல்லுங்கள். சரி, நான் அதோட டீட்டெயில்ஸு ஃபுல்லாகவே அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேஅவுட்டோட பேர் சாய் கிரீன் சிட்டி, சென்னப்பச்செட்டி புதூர், தென்னம்பாளையம் டு ஆனூர் போகிற ரோட்டில், அதாவது சக்தி ரோடுன்னு சொல்லுவாங்க. சரி. இதோட ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் இருக்குல்ல, கோயம்புத்தூர் ஏர்போர்ட், அங்கத்துலேருந்து 30 மினிட்ஸ். நான் சொல்கிற 30 மினிட்ஸ் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர். கோயம்புத்தூர் வந்து சென்னை மாதிரியெல்லாம் ரொம்ப கன்ஜஸ்டடான டிராஃபிக்கோ இல்லை பெங்களூர் மாதிரி கன்ஜஸ்டடான டிராஃபிக் கிடையாது. நான் இப்போ போகும்போது ஏர்போர்ட்லேருந்து சைட்டுக்கு போகும்போது எனக்கு கரெக்டாக என் காரில் நைட் ஒரு 9:30 10 o'clock மாதிரி நான் ரீச் ஆனேன். அர்லி மார்னிங் 6:30 7 o'clock சைட்டில் போய் ஷூட் எடுத்தோம். அப்போ போகும்போது எனக்கு 30 மினிட்ஸ் தான் ஆச்சு. அந்த டைமிங்கை தான் நான் நோட் பண்ணி சொல்கிறேன். அதை தாண்டி கோயம்புத்தூர் வந்து ஐடி காரிடோர்ஸ் ரொம்ப கம்பெனிஸ் இருக்குது, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இதெல்லாமே நான் என்ன சொல்கிறேன் 15 to 20 மினிட்ஸ் இல்லை மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் நான் சொல்கிற டெஸ்டினேஷன் எல்லாத்துக்குமே போகலாம். நம்ம லேஅவுட்டு நான் வீடு சொல்கிறேனே, வீடு ஒன்றும் காட்டிலலாம் இல்லை. அந்த வீடு நம்ம சைட்டை சுற்றி ஃப்ரண்ட்டில் வந்து phase 1 போட்டாச்சு, phase 2 போட்டாச்சு. அங்கே வீடுங்க இருக்குது, அங்கே ஒரு 60-70 வீடுங்க இருக்குது. சரி சரி. நாம் தான் புதுசாக இல்லை, ஏற்கனவே வீடுங்க இருக்குது, அந்த வீட்டு பக்கத்துலேயே நம்ம வீடு கட்டித்தரோம். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சாக சொல்லுவேன், இந்த காஸ்டிங்கு கொடுக்க முடியாது சார். இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பேஸ் இருக்குது. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப ஒரு பாஷான ஏரியாலலாம் சர்வசாதாரணமாக அவங்க அந்த 1000 8,000 10,000 15,000 20,000 50,000 வரைக்கும்லாம் கேள்விப்படுறோம். ஆனால் இப்போ கோயம்புத்தூர் வரும்போது ஸோ அங்கே இப்போ இருக்கிற ரேட் என்ன, இப்போ நீங்கள் கொடுக்குற ரேட் என்ன, அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியுமா? சரி, இங்கே மார்க்கெட் ரேட் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்கிறேன். கோயம்புத்தூரை பொறுத்தளவு சென்ட் கணக்கில் தான் பேசுவாங்க. ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு மார்க்கெட் இருக்கும். இப்போ கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, இந்த ஏரியா, இந்த பெல்ட்டெல்லாம் எடுத்திங்கன்னா, ஈரோடு, இந்த பெல்ட்டெல்லாம் சென்ட் கணக்கில் தான் பேசுவாங்க. ஸோ அப்போ சென்ட்டுன்னும் போது நான் என்ன பண்ணுறேன், அதை ஸ்கொயர் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவலோட 1350 rupees per ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம தரோம். ஓகே. அப்போ சென்ட் கணக்கில் பார்க்கும்போது கோயம்புத்தூர் ஆளுங்களுக்கு சென்ட் கணக்கில்னு 5,89,000 தெரிய வரும். அந்த சென்ட்டை எடுத்துகிட்டு நான் ஸ்கொயர் ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 1350 வரும். ஒரு சென்ட்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கரெக்டாக? 436 ஸ்கொயர். 435 பாயிண்ட் சேஞ்ச், அதை 436 ஆவரேஜாக வச்சுக்கோங்க ஒரு சென்ட்டுக்கு. இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 1.25 சென்ட்டு, அதாவது 800 ஸ்கொயர் ஃபீட்டில் 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 BHK வீடு கட்டித்தரேன். பேங்க் லோன் எல்லா பேங்க்லையும் அப்ரூவ். ஓகே. ஸோ பேங்க் லோன் ஈஸியாக கிடச்சிரும். அதை தாண்டி 30 lakhs வரும்போது அதுக்கு லேண்ட் ஏரியாவுக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது ரேட்டு லேண்டோட காஸ்ட்டு 1350 அதுக்கு தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இங்கே அக்கம் பக்கத்தில் மார்க்கெட்டில் என்ன ஆகும்னா
1500 1600ன்னு போகுது. இது எதுக்காக அந்த 1600ன்னு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்தேன். 9% நான் என் பேரில் பேப்பர் ரிஜிஸ்டர் பண்ணேன்னா ஸ்டாம்ப் டியூட்டி 9%. இதை நான் கட் ஷார்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு 18 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் எஸ்டேட். ஸோ எந்தெந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் காஸ்ட் கட் பண்ணலான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இந்த ஊருன்னு கிடையாது. நீங்கள் சவுத் இந்தியாவில் நான் பண்ண பிஸ்னஸஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒவ்வொரு ஸ்டாம்ப் டியூட்டி காஸ்ட் இருக்கும். இங்கே 9%, கர்நாடகாவில் 6.65%. ஸோ ஃபஸ்ட்டு 11% இருந்தது, இப்போ குறைஞ்சிடுச்சு. பாண்டிச்சேரியில் 5%. ஸோ அது லேடிஸ் பேரில் பண்ண ஒரு ஆஃபர் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ரியல் எஸ்டேட்டை கரெக்டாக அனலைஸ் பண்ணும். இது அனலைஸ் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் கட் ஷார்ட் பண்ண முடியுமோ அதை கட் ஷார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரேட்டுக்கு எல்லாருமே கொடுக்கலாம். நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் மேஜிக் பண்ணல, ஏற்கனவே இதெல்லாம் இருந்தது. இது என்னோட அனுபவத்தில் எங்கெங்கெல்லாம் காஸ்ட் கட் பண்ண முடியுமோ அதை அனலைஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்து கஸ்டமர்ஸ்க்கு லோனாக வேணும்னாலும் எடுத்துக்கோங்கன்றோம். சரி, இப்போ லோன் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு இதே மிஸ்டர் ஆனந்த் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் பெருசாக வந்து லோன் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் வீடு வாங்கினா அது உங்களுக்கு பேரில் இருக்கணும், நீங்கள் ஏன் இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும். ஆனால் இப்போ நீங்கள் லோன் ஓகேன்னு சொல்கிறீங்களே, உங்கள் மனசு மாறிட்டீங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ கோயம்புத்தூரில் ஒரு வீடு ஜென்ரலாகவே டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வீடு வந்து ரெண்ட்டுக்குன்னு நான் இப்போ சொல்கிற ஏரியாவில் 15,000 rupees ரெண்ட்டு, டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன். இப்போ நான் உங்களுக்கு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனு என்ன எவ்வளோ ரேட்டில் தரேன்னா 30 lakhs தரேன். நீங்கள் 30 lakhs என்னும்போது குறைஞ்சது 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் டவுன் பேமெண்ட் வச்சுருப்பீங்க. மிச்சம் ஒரு 20 லட்ச ரூபா இல்லை 18 லட்ச ரூபா லோன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இஎம்ஐ நீங்கள் எவ்வளோ வரேன்னா 15,000 தான் வரும். ஓகே. இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு இடத்துல வந்து 15,000 ரூபாய் வாடகைக்கு இருக்கிற நீங்கள் அந்த 15,000 ரூபாய் இஎம்ஐயாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் லோன் வானான்னு சொல்லலை. ஆனால் உங்களோட தகுதிக்கு மீறி லோன் எடுக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர் வாடகை வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு 15,000 ரூபாய் வாடகை கட்டிட்டு இருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸில். அதை வந்து இஎம்ஐயாக போட்டுக்கோங்கன்றேன். இப்போ அதே வந்து நான் 60 லட்ச ரூபா 80 லட்ச ரூபாய்க்கு வீடு இருக்குது, நீங்கள் வந்து அதுக்கு லோனுக்கு போகாதீங்கன்னுவேன். இப்போது உங்கள் கையில் கண்டிப்பாக காசு இருக்கும், நீங்கள் வாடகை கட்டுற காசு அதை தூக்கி இஎம்ஐ கட்டுங்கன்றேன். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு சொந்த வீடும் ஆகுதில்ல. இதுதான் இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் அப்படி தான் இருந்துச்சு. வாடகை எவ்வளோ கட்டுறனோ அதே தான் இஎம்ஐயாக இருந்தது. இப்போ மாறிடுச்சு. இப்போ நுங்கம்பாக்கமோ இல்லை டி நகர்லையோ நீங்கள் வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30,000 rupeesக்கு சூப்பராக டபுள் பெட்ரூம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் சொந்தமாக வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு இஎம்ஐ 1 லட்ச ரூபா வரும். அதை தான் வானான்றேன். இப்போ இஎம்ஐ வானானா எந்த சுச்சுவேஷன் அதுக்கு இஎம்ஐ ரெண்ட்டும் எவ்வளோ இருக்குன்னு டேலி பண்ணுங்கன்றேன். நீங்கள் கட்டுற ரெண்ட்டும் ஒரே தான், இன்னொரு 1000 2000 தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஒரு 17,000 ரூபாய் கட்டினீங்கன்னா 20 லட்ச ரூபா ஹோம் லோன் தீர்த்துடலாமே. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அந்த ஹோம் லோன் கிடைக்காதா சார்? இப்போ கிடச்சிருதா? உங்களோட டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக இருந்துச்சுன்னா கிடைக்குது. சரி. இப்போ உங்கள் சைட்லேருந்து ஏதாச்சும் அதுக்கான ஒரு ஹெல்ப் ஏதாவது பண்ணுவீங்களா? ஏபிஎஃப் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் தம்பி. ஏபிஎஃப்னு அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் ஃபண்டிங். இந்த பர்டிகுலர் லீகல் வந்து எல்லா பேங்க்ஸ்லையுமே கொடுத்துட்டு ஏபிஎஃப்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு ஏபிஎஃப்ஏ ஆயிருக்கு. எஸ் பேங்க்கு நிறைய பேங்க்ஸ் இருக்குது, அதாவது எஸ்பிஐ கனரா பேங்க், கேன்ஃபின் ஹோம்ஸு, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, அந்த ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களோட அக்கௌண்ட் எந்த சேலரியில் கிரெடிட் ஆகுதோ அவங்க ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேங்க்ஸுங்க நாமளே, அதாவது கஸ்டமர் வந்து எங்கேயுமே சுத்த தேவையில்லை. சைட்டை பார்த்தாங்களா, புக்கிங் அமௌண்ட்டுன்னு ஒரு 50,000 1 lakh வீடுனா 1 lakh புக்கிங் அமௌண்ட் கட்டுறாங்களா, அக்ரிமெண்ட். இங்கே நிறைய பேருக்கு டவுட் வரல, 30 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஒரு ஸ்கேம், நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த வார்த்தை ஸ்கேம். எனக்கு காசு ஃபுல்லாகவே வராது. கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தளவு பேங்கர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபண்டிங்கு 30 லட்ச ரூபா வீடுனா ஃபஸ்ட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டைமில் இப்போ 1 lakh தான் நான் வாங்குவேன் புக்கிங் அமௌண்ட். அதுக்கப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கி எனக்கு டிடியாக வரும், இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கி கஸ்டமர் காசு கட்டட்டும். ஓகே. நான் வந்து ஃபுல் காசு எடுத்துக்கிட்டு ஓட முடியாது. அதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி 30 லட்ச ரூபா, நான் 30 லட்ச ரூபா கட்ட மாட்டாங்க. இன்றைக்கி ரொம்பலாம் ஏமாற்ற முடியாது. இன்றைக்கி கையில் கூகுள்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, தேடி பார்த்துறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எவ்வளோ. நான் சொல்கிறது எல்லாமே தேடி பாருங்கள். 30 lakhsல ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 13, அதாவது 14 to 15 lakhs பேங்க்கில் வந்து சைட்டுக்காக ரிலீஸ் பண்ணுவாங்க. மிச்சம் நெக்ஸ்ட் இருக்கிற 14 lakhs 15 lakhs என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட் பை பார்ட்டாக வருவாங்க. ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் போடணும், ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்து பேஸ் போடணும். அந்த பேஸ்மெண்ட்டை பார்த்துட்டு பேங்கர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு கட்டியிருக்காங்களா அப்படின்னு ஒரு 3 lakhs ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதுவே 8 மாதம் நம்ம ட்ராவல் பண்ணணும். சரி. அப்போ நான் எங்கே ஏமாத்துறது? நான் காசு தூக்கின்னு ஓடி விடுவேன். ஓகே சார். இப்போ இந்த 1 BHK இருக்கட்டும் 2 BHK இருக்கட்டும், இதெல்லாம் பக்கத்துலேயே வருதா இல்லை என்ன மாதிரி? இல்லை இப்போ நீங்களே கட்டித்தரேன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா அதுக்கான ஒரு அம்யூனிட்டிஸும் எதிர்பார்ப்பாங்களா? என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, பார்க், டிடிசிபி ரெரானுமே 30 feet ரோடு 25 feet ரோடுன்னு இருக்குது. ஸ்ட்ரீட் லைட்ஸ், பிளாக் டாப் ரோடு. இப்போ இந்த சண்டே வந்து கம்மிங் வீக்கு உங்களுக்கு பிளாக் டாப் ரோட்ஸு ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். டெவலப்மெண்ட் எல்லாம் ஃபுல் ஸ்விங்காக போயிட்டுருக்கு. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, பார்க்கு, ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸ் எல்லாம் கட்ட முடியாது, ஏன்னா அது வந்து எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தி ஆகிடும். ப்ளஸ் நான் அது எண்ட் ஆஃப் தி டே கஸ்டமர் தலைமையில் தான் போடணும். ஸோ இதுக்கு உண்டான பேசிக் கம்யூனிட்டி, ஸ்ட்ரீட் லைட்ஸு, காம்பவுண்ட் ஃபுல்லாகவே, காம்பவுண்டுனா அந்த ஸ்லாப்ஸ் கிடையாது, ஃபுல்லாகவே ஹாலோ பிரிக்ஸை வச்சு ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டிருக்கோம். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது ஃபுல்லாகவே காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம். என்ட்ரன்ஸ் ஆர்ச், பிளாக் டாப் ரோட்ஸு, ஸ்ட்ரீட் லைட்ஸு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, சிசிடிவி கேமரா, இது எல்லாமே இருக்கும். இது இருக்கும்போது நான்
உங்களுக்கு எல்லாமே சேஃப்டியாகவும் இருக்கும். ஓகே. மொத்தம் எவ்வளோ இடங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க இப்போ நீங்கள் சொல்ல? இதில் 10.5 acres ப்ராஜெக்ட்டு. சரி. ஸோ கிட்டத்தட்ட 180+ plots வருது. ஓ. டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு. இதில் பட்ஜெட்டை தகுந்த மாதிரி பிரிச்சிருக்கும். சரி, இதுவே நான் வந்து 20-30 வேணாம், நான் காசு ஓரளவுக்கு வச்சுருக்கேன், நான் இதோட பெருசாக ஒரு 3 BHK எனக்கு வேணும், அந்த மாதிரினா 45 லட்ச ரூபா கொடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் 1500 ஸ்கொயர் ஃபீட்டும் லேண்ட் ஏரியா இருக்காங்க. சரி சரி. ஓகே. 1500 ஸ்கொயர் ஃபீட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொல்லுங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பை டிஃபால்ட் 2000 rupees தான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ லேண்ட் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதுக்கு உண்டான காஸ்டிங் 1350 ஸ்டார்ட் ஆகும். 1350 கால்குலேட் பண்ணிப்பேன். அந்த காஸ்டிங்கு கொடுங்கன்றேன். ஓ ஓ ஓ. மார்க்கெட்டில் என்ன காஸ்டிங் இருக்கோ அந்த காஸ்டிங்கே கொடுங்க. நான் ப்ராஃபிட்ன்ற ரேஷியோவை போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சொல்லலை. இதுதான் விஷயம். இதை நான் இப்படியே தரேன். 45 lakhsக்கு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக ட்ரிபிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கட்டிக்கலாமே. சரி, அப்படி பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் கேட்குற சந்தேகம் என்னென்னா, சந்தேகம் தாண்டி வெளியில் எப்படி தான் சொல்லுவாங்க, இப்போ இவ்வளோ பெரிய இடத்த வாங்குறாரு, டக்குன்னு இது பண்ணுறாங்க, ஆல்ரெடி கடலூர் ஒரு இடம் வச்சுருக்காங்க, இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா இவங்க நிறைய பிளாக் மணி வச்சுருப்பாங்க போல், அதை வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் நிறைய ஃப்ரீயாக லேண்டு தராரு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஆதார்ன்ற ஒரு விஷயம் வந்திருக்கு தெரியுமா? இந்த ஆதார் எதுக்காக வந்துச்சு நீங்கள் சொல்லுங்களேன். எல்லாமே கரெக்டாக ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்லேயே உங்களோட டீட்டெயில்ஸு இந்தியா முழுக்க ஒரே இது வேலை தெரியணும்னு சொல்லிட்டு வந்து எல்லா இப்போது ஆதார் நம்பர் எல்லா ப்ராப்பர்ட்டிலையும் போடணும். பேன் கார்டு எல்லா சொத்துலையுமே ரெஜிஸ்டர் பண்ணணும். சரி. என்னோடய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு அந்த ஆதார் கார்டு பேன் கார்டு வச்சாலே தெரிஞ்சிடும். நான் ஒன்றும் இன்கம் டேக்ஸு பெருசாலாம் என்னென்னா, நான் வந்து மீடியேட்டராக தான் ஆக்ட் பண்ணுவேன். நான் சொல்லியிருக்கேனே, நான் பில்டராக கொண்டு போனால் தான் எனக்கு பெருசாக வரும். எனக்கு பிளாக் மணி எல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தேவையான காசை வச்சுக்கிட்டேன். லேண்ட் ஓனர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அங்கத்துலேருந்து ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுவேன். இதில் பிளாக் மணின்னு எங்கே வருது? கண்ணு முன்னாடியே தான் எல்லாம். எதுக்கு அந்த பிளாக் மணின்ற வார்த்தை எப்படி ஏன் வந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடலூரில் வந்து ஃப்ரீ பிளாட் கொடுத்தீங்க, இங்கே பிளாட் வாங்குங்க, இங்கே ஃப்ரீ பிளாட் கொடுத்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த இடத்துலையும் வந்து சில வீடியோஸ் பார்க்கும்போது இடம் இல்லாதவங்களுக்கு, இது வரைக்கும் வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு 10 ஃப்ரீ பிளாட் கொடு. எப்படி ஒருத்தங்க ஃப்ரீ பிளாட் கொடுக்க முடியும்? மயிலம்ல திண்டிவனம் பக்கத்தில் தான் கொடுத்தேன். இது நான் எல்லா ஊர்லேயுமே கொடுக்குறேன். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஃப்ரீயாகவே வாங்க மாட்டீங்களா? வாங்க மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி நான் என்னோடய விஷன் பார்த்தீங்கன்னா 1 lakh homes by 2030. இப்போ மயிலம் சிட்டியை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக தரேன். நான் விற்றது 200 ரூபா சதுரடி, டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு, ப்ரீ லான்ச்சில் 200 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுன்னு. இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து 2 லட்ச ரூபா. எனக்கு ஒரு மார்ஜின் இருக்கும். ஒரு பிளாட் விற்றா எனக்கு 20,000 30,000 ஒரு ப்ராஃபிட் இருக்கும். அந்த காஸ்டிங் இருக்கும். நான் வந்து 105 பிளாட்டு கஸ்டமருக்கு விற்றுருக்கேன். என்னோடய ப்ராஃபிட்டுன்னு ஒரு மார்ஜின் இருக்கும். எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா ப்ராஃபிட். ஸோ இந்த 30 லட்ச ரூபா ப்ராஃபிட்டை நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா அந்த மாதத்துக்கு இருந்தால் போதும்னு நான் எடுத்துக்கிறேன். மிச்சம் வந்து 10 பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்தா என்ன ஆகுது? நான் என்ன கொண்டு போகிறேன்? என்கிட்ட காசு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் என் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியல, காசு தேவைப்பட்டுச்சு, காசு வச்சுருந்தேன், காப்பாற்ற முடியல. என்ன பண்ண போகிறோம்? எனக்கு எவ்வளோ தேவையோ நான் எடுத்துக்கிட்டு ஃப்ரீயாக கொடுக்குறேன். எனக்கு வந்து இல்லை, நான் அது ஒரு பிஸ்னஸும் 100 சேல் பண்ணியிருக்கேன். 100 சேலும் ஆயிருக்கு. அதில் என்னோட ப்ராஃபிட்டில் நான் 10 பேருக்கு ஃப்ரீயாக தரேன். இதில் என்ன இருக்குது? மனசு தானே இதுக்கெல்லாம் காரணம். நம்ம இன்றைக்கி பணம்னு சொல்கிறோம். பணத்தை தாண்டி அன்பு தான் எல்லாம். இங்கே நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. யாரை பார்த்தாலும் பொறாமை, எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவிட்டி, குறை சொல்கிறது, பொறாமப்படுறதுன்னு எல்லாமே போகுது. ஆனால் இன்றைக்கி இன்னுமே குடிசை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது எனக்கே கண்ணு கலங்குச்சு. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது இன்னொன்னா இப்படி இருக்காங்க. அந்த கீத்து மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர், அதை பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் வெளி உலகமே தெரில. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நான் ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது, நான் ஒன்றும் பொலிட்டிஷியன் கிடையாது. நான் கடந்து வந்த பாதை இருக்கு இல்லையா? எங்கள் வீடும் எங்கள் ஊரும் கிராமத்தில் கூரையில் இருந்தேன். நான் 7வது 8வது படிக்கிற வரைக்கும் திருவண்ணாமலை மல்பாம்படியில் கிராமத்தில் எங்கள் வீடு கூரை வீடு தான். எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அந்த ஒரு 10 பேருக்கு கொடுக்கலான்னு அந்த ஒரு ஃப்ரீ பிளாட்ஸ்? யார் கரெக்டான ஒரு நம்பர் எப்படி செலக்ட் பண்ணீங்க? நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். என்கிட்ட டீம் இருக்காங்க, ஸ்டாஃப்ஸுங்க. அவங்க நம்பர் கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க ஆதார் கார்டு அனுப்பணும், அவங்க வீட்டு அட்ரஸ் அனுப்பணும், போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஓகே. நம்ம டீம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அவங்க பேரில் ஏதாவது சொத்து இருக்கா, இதுக்கு முன்னாடி எதனா வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஊரில் போய் அவங்க தங்குற வீடு லைவாகவே ஒரு 2-3 நாள் நோட்டம் ஆகிட்டோம். அவங்களுக்கே தெரியாது நாங்கள் அங்கே இடத்துல போய் பார்க்குறோம் அப்படின்ட்டுன்னு. 2-3 days சில பேர் எங்களுக்காக ஒரு பழைய வீடு வச்சுருப்பாங்க, டக்குன்னு போய் அங்கே போய் காமிச்சிட்டு இங்கே தாயாக இருக்கும்னு. அதெல்லாம் நடக்குது. இப்போது நான் ஒன்றும் பொலிட்டிஷியன் இல்லைல்ல, நான் ஹார்ட் அண்ட் மணி என்னோடய ப்ராஃபிட்டை நான் வந்து கொடுக்குறேன். எனக்கு அங்கே 100 பிளாட்டும் சேல் ஆகிருக்கு. இது ஓப்பனாக இப்படி தான் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணும்போது என் டீமை வச்சு போய் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொடுக்குறோம். சில பேருக்கு 800 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்கோம்.
சில பேருக்கு 1200, அதாவது எத்தனை பேர் ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது போன முறை நம்ம கடலூர் உங்களுடைய இலை பீச் மெடோஸ் வந்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலி இடம் இருந்துச்சு. ரெண்டாவது முறை போகும்போது அதுக்கான ஒரு ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே தனித்தனி காம்பவுண்ட்லாம் போட்டிருக்கீங்க. இப்போ எப்படி இருக்குது அந்த இடம்? இப்போ வந்து காட்டேஜஸ் கட்டிகிட்டு இருக்கோம், பூமி பூஜைலாம் போட்டோம். அதுக்கும் இப்போ சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ரேட்ஸ் எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம இப்போ பண்ணும்போது 500 ருபீஸ்க்கு ஒரு பிளாட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம். இப்போ வந்து பிளாட்டெல்லாம் ஃப்ரீ கிடையாது. அங்கே காட்டேஜஸ்க்கு உண்டான காஸ்ட் கொடுத்துறேன். இன்றைக்கி கலாட்டாவில் ஆக்சுவலாக நான் கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும் லோன் நாங்களே டெரனம் ஹோம்ஸே 0% இன்ட்ரெஸ்ட்டில் தரணும். 25 lakhs வர்த்துள்ள ஒரு பிளாட். இப்போ 25 lakhs கூட வேணாம், இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட் கேட்குறாங்க. ரேட் வந்து 500 ரூபா, 500 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட். இப்போ காசு வாங்க முடியல, இஎம்ஐயில் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், வெறும் 200 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் கொடுங்க. மிச்சம் 300 ருபீஸ் இல்லை 400 ருபீஸ். ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா 600 ருபீஸ் வருது, பேக்கில் போகும்போது 500 ருபீஸ், 550 ருபீஸ், சென்டரில் 550 ருபீஸ் வருது. 200 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் எனக்கு கொடுங்க. உதாரணம் இப்போ 10 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 4 lakhs எனக்கு கொடுங்க. மிச்சம் 6 lakhs நானே 0% இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே. 6 lakhs வந்து நெக்ஸ்ட் 5 years டவுன் த டைம் எனக்கு எவ்ரி மந்த் கால்குலேட் பண்ணி கொடுங்க. பேங்க் யாருமே இன்வால்வ் ஆகல, டைரெக்டாக நானே கொடுத்துட்றேன். சரி சரி. ப்ராப்பர்ட்டி ஆனால் அதாவது ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன். ஆனால் சொத்தோட பேப்பர் என்கிட்ட தரும். சரி சரி. அது ஒன்ஸ் இஎம்ஐ எல்லாம் முடிச்சிட்ட உடனே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் என்ன ப்ரொசீஜர், நானும் சேஃப்கார்ட் பார்க்கணும்ல. ஆமாம். ஏன்னா கஸ்டமர் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது, எந்த ஊரில் வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது. அட்ரஸ் கொடுப்பாங்க. நான் ஒன்றும் பேங்கர் இல்லை, மாதம் போய் இஎம்ஐ கட்டல நான் போய் வசூல் பண்ணுறேன், டீமை வைக்கிறேன். நல்லா அதுக்குன்னு ஒரு டீமை வச்சா திரும்ப அவங்களுக்கு சம்பளம். ஸோ இதுக்கு எல்லாமே நான் சேஃபர் ஜோனில் எனக்கு என்ன தேவையோ, கம்பெனிக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணி வச்சுக்கிட்டு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தேன். அவங்க பேரில் தான் இருக்கும். அவங்க இஎம்ஐ பே பண்ணிட்டு வரணும். கிளியராக கட்டினாங்கன்னா நான் கொடுத்துட்றேன். வாடகை வந்து 15,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபா ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி நான் ஷூர் பண்ணுறேன். 15,000 மினிமம் கேரண்டி வந்துடும். 25,000 அந்த வீக்கெண்ட்ஸில் நிறைய ஸ்பாட், அந்த நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த பீச் வியூ, நிறைய பேருக்கு ரெசார்ட். இப்போ ரெசார்ட்டில் தான் ரூம்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம். அது கஸ்டமருக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். ஓகே ஓகே ஓகே. இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 காட்டேஜஸ் அதுக்குள்ளே இருக்கும்போது எப்படி இருக்கும்? அப்போ ரேட் என்ன ஆகும்? இப்போ நான் 0% இன்ட்ரெஸ்ட்டில் தரேன். கடலூர் வந்து இப்போ மாநகராட்சி அனௌன்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் அப்போ வரும்போது இது பண்ணல. இன்றைக்கி தாளங்குடா, நம்ம குண்டு உப்லாடி வில்லேஜ் தாளங்குடாவிற்கும் மாநகராட்சி இது பண்ணிட்டாங்கன்னா கெசட்டில் ஏற்றி வர்றதுக்கு டைம் ஆகும். அப்போ கைட்லைன் வேல்யூ ஏறும். உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது. என்னென்னா ஸ்விம்மிங் பூல். இப்போ நீங்கள் ஸ்விம்மிங் பூல் இன்னொரு 15 days கழிச்சு வாங்களேன், ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இங்கே எதுக்காக என்னால் அந்த காஸ்ட் கொடுக்க முடியுதுன்னா, நான் கஸ்டமர் ஒரு 1 lakh ஸ்கொயர் ஃபீட் விற்றுருவேன். அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு டெவலப் பண்ணுவேன். திரும்ப ஒரு 1 lakh ஸ்கொயர் ஃபீட் விற்பேன். அந்த காசை வச்சு டெவலப் பண்ணுவேன். இப்போ மற்ற பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்த காசை போட்டு ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி போட்டு அந்த காசை லாபமாக எடுக்கணும்னு பார்ப்பாங்க. நான் மக்களுக்கு கொடுத்து மக்கள் காசுலேருந்து எடுத்து பண்ணுறேன். சார், சமீபத்தில் இப்போ ஈசிஆர் பக்கம், நான் பேர் சொல்ல விரும்பல, அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஸ் இருந்துச்சு, கட்டின வீடுகள் இருந்துச்சு. எல்லாமே பெரிய பெரிய வீடாக இருந்துச்சு. ஆனால் நிறைய வீடுகள் பூட்டி இருந்துச்சு. அங்கே கேட்கும்போது என்ன இவ்வளோ வீடு இருக்குது, இங்கே யாரும் இருக்கலாம்னு கேட்டால் இது எல்லாமே வந்து நிறைய என்ஆர்ஐயோட வீடுகள். இங்கே தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், அவங்களாம் அங்கே செட்டில் ஆயிருக்காங்க. ஆனால் இங்கே இடம்லாம் கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு இங்கே கட்டுறாங்க. இப்போ உங்களுக்கும் அது பாசிபிள் தானே? இப்போ சம்மந்தமே நான் பெருசாக தமிழ்நாட்டுக்கோ இல்லை இங்கே வரப்போகிறது இல்லை. ஆனால் இங்கே எனக்கு ஒரு வீடு வேணும், இல்லை ஒரு வாடகை மெயின்டைன் பண்ணணும், என் சொந்த ஊராக கூட இருக்கட்டும் கோயம்புத்தூர், அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன ஒரு சரி அப்படி என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள்கிட்ட காசு அதிகமாக இருந்துச்சுன்னா சைட்டை வாங்கி போட்டுருங்க. சரி. வீடாக வாங்கினீங்கன்னா வீடு வந்து டிப்ரிசியேஷன் ப்ராடக்டாக மாறும். சரி, ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷனே நீங்கள் பழுசு ஆக ஆக கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கட்டியிருக்கிற வீடோட காஸ்ட் குறையும், ஆனால் லேண்டோட காஸ்ட் குறையாது. ஸோ லேண்டை வாங்கி போட்டுருங்க. சரி சரி சரி. நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, வீடு வாங்கிட்டு எனக்காக வரேன், அவங்க வருஷத்துக்கு ஒரு டைமோ 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வரும்போது 4 நாள் தங்குவாங்க, ஹோட்டலில் தங்கிக்கோங்க. லேண்டாக வாங்கி போடுங்க. லேண்ட் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து எப்போனா சிட்டிக்குள்ளே, எப்போதுமே நான் லாஸ்ட் டைம் இன்டர்வியூலே சொல்லியிருக்கேன், சிட்டிக்குள்ளே வாங்கும்போது சேச்சுரேட் ஆகிட்டு இருக்கும் மார்க்கெட். அந்த சேச்சுரேட்டட் மார்க்கெட்டில் ரெண்டல் இன்கம் மட்டும்தான் ஈல்ட் ஆகுமே தவிர லேண்டோட காஸ்ட் மல்டிப்ளை ஆகாது. இது வந்து நான் சொல்கிறது டெவலப்பிங் ஏரியா. டெவலப்பிங் ஏரியாவில் கண்டிப்பாக இன்றைக்கி நான் 1315 per square feet சொல்லும்போது, இது ஸ்பேன் ஆஃப் நெக்ஸ்ட் 3 years 5 years டவுன் த லேண்டில் இதோட growth எப்படி இருக்குன்னா 3000 4000 வரைக்கும் வரும். அப் டு 5000 வரைக்கும் வந்து சேச்சுரேட் ஆகும். ஸோ அப்போ இப்போ நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் 5000 ரூபா 6000 ரூபா 7000 ரூபான்னு இப்படி வந்து சேச்சுரேட் ஆகிடும். அப்போ நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாமே. அப்போ நீங்கள் வந்து ஒரு 3 பிளாட், ஒரு வீடு கட்டுறதுல 2 பிளாட்டாக வாங்கி போட்டுக்கோங்க. ஓகே ஓகே. நல்ல ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு பிளாட்டை விற்றுருங்க, 5000 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போவோம், இல்லை 5 வருஷத்தில் 5000 ரூபா போவோம். அப்போ அந்த விற்றுட்டு காசு இருக்கும்ல, அந்த காசில் வீடு கட்டிட்டு அப்போ வச்சுக்கோங்க. லோன் என்ஆர்ஐலேருந்து லோன் போட்டு கட்டி எதுக்கு?
சரி சரி ஓகே சார். ஸோ என்னுடைய இறுதி கேள்வி, இப்போ எல்லாருக்குமே இருக்கும்ல அவங்களுடைய ப்ராடக்ட்னா அதில் ஒரு பெருமை இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி கடலூரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்க, நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்குது, இப்போ ஈரோட்லேயும் கேள்விப்பட்டோம், கோயம்புத்தூர்லாம் கேள்விப்படுறோம். ஸோ இது எல்லாத்துலேயும் இல்லாதது கோயம்புத்தூரில் இது என்னோட ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? கோயம்புத்தூர் வந்து பிக்கெஸ்ட் சிட்டி அது. சென்னைக்கு அடுத்து எந்த சிட்டிடா தமிழ்நாட்டிலே ரொம்ப பெரிய சிட்டினா கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் அந்த மார்க்கெட்டை போய் நம்ம ஐடியாவாக ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஐடியாலஜியோட கொடுக்குறோம் தெரியுமா, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கே அது ஷாக்கிங்காக தோணும். நானே வந்து கடந்து வரும்போது இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், நான் எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது. இப்போது உதாரணம் பெரிய பெரிய வெண்டார்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவங்ககிட்ட டைரெக்டாக டீலர்ஷிப் காஸ்ட்டில் எடுக்கும். கோயம்புத்தூரில் அதுதான் ஃபேக்ட்ரிஸுங்கெல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு பைப்ஸு இந்த இதெல்லாம் எடுத்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான விஷயம்லாம் அங்கே ஃபேக்ட்ரியே இருக்குது. அது எனக்கு காஸ்டிங் நான் போய் பார்க்கும்போது எனக்கே சந்தோஷம். மொத்த ரேட்லேயே நீங்கள் வாங்கிடலாம். ஸோ அவங்க என்ன டீலர்ஸ்க்கு கொடுக்குறாங்களோ டீலர்ஸ்லேருந்து திரும்ப ரீட்டைலுக்கு வரும்போது ஒரு காஸ்ட் வரும், கஸ்டமருக்கு போகும்போது ஒரு காஸ்ட் வரும். எனக்கு அது பல்காக கிடைக்கும்போது எனக்கு அந்த ரேட்டும் கொடுக்கலான்னு தோணுச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதெல்லாமே எனக்கு சந்தோஷமாக தோணுச்சு. அடுத்தடுத்த கட்டத்தில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வரும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் விரக்தியாக பேசுகிறீங்கல்ல, இப்போ இதனால சமூகத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த ஒரு இடம் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசையும் உங்களுக்கு இருந்திருக்கு? கொடுத்துருக்கேனே, கொடுத்தே இருக்கீங்க. இப்போ அதை நீங்கள் கேட்குறேன்னு சொல்கிறேன். எங்கள் ஊரில் நான் இருந்த ஊர்லேயே எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க கேன்சரில் இருந்துட்டாங்க. அவங்களுக்கு டங் கேன்சர். ஓகே. அவங்களுக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களுக்கும் அப்பாவும் இல்லை. ஸோ பசங்க தான், அவங்க பெரியம்மா தான் பார்த்துக்கிறாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவங்க பேரில் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ நான் என் பேரில் அவங்களுக்கு கார்டியனாக நான் வச்சுக்கிட்டு 18 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த வில் எழுதியிருக்கேன். சின்ன பசங்கள்லாம் 2. ஆமாம், அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் என் ஒய்ஃப் இருந்தாங்க. ஸோ கேன்சரு அது ஒரு பணக்கார வியாதியாக மாறி போச்சு. காசு இருக்கிறவங்க மட்டும்தான் கேன்சரை க்யூர் பண்ண முடியுன்றாங்க. நான் காசு வச்சிருந்து கூட க்யூர் பண்ண முடியல. சரி சரி. அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப தாக்கம் இருக்கும். 18 வயசுக்கு அப்புறமா அவங்க தான் ஓனர். ஓகே. ஸோ தே கேன் செல் இட். அதே மாதிரி நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் என் பொண்ணையே வந்து என் ஒய்ஃப் இறந்ததுமே சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் கார்டியனாக இருந்து என் பொண்ணுக்கு 18 வயசு கழித்து அவள் எடுத்துக்கணும். ஓகே. என்னோட நோக்கம் என்ன தெரியுமா, என் பசங்க பேர பசங்க எவனுக்கும் கடன்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. கடன்ன்ற வார்த்தை நெகட்டிவ் வேர்டு, அது யூஸ் பண்ணக்கூடாது. என் பசங்கன்னு கிடையாது, எல்லாருமே ஒரு அவேர்னஸ் கொண்டு வர. இன்றைக்கி ட்ராப்பில் மாட்டிட்டாங்க எல்லாருமே, லோனுன்ற ட்ராப்பில் மாட்டிட்டாங்க. 30ஆம் தேதி சம்பளம் வந்துச்சுன்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ளே காலி ஆகிடுது. 20 நாள் பொழப்பு கஷ்டமாக தான் ஓடுது. ஆனால் வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. அது வானான்ற நான் முன்னாடி முதல்ல நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த இன்டர்வியூ நீங்கள் ஆரம்பிச்சிங்க. அப்போ வந்து இதெல்லாம் சாத்தியமான்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அடுத்தடுத்து நிகழ்த்தக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக சாத்தியன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி பிஹெச்கே 19 லட்சம், 2 பிஹெச்கே 30 லட்சம்ன்றது ரொம்ப நாளாக எனக்கு வீடு கட்ட முடியாதா, வீடு இருக்க முடியாதா, சொந்த வீடு வேணுன்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.